வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் நண்பர்களுக்கான ஒரு பதிவு. இது இங்கிலீஷ் டெஸ்ட்டு 10th டெஸ்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இம்பார்ட்டண்டான டாபிக்ஸும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரியான ஒரு பதிவு தான் இது. இந்த 10வது டெஸ்ட்டில் நம்ம ஒரு 12 கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு முழுமையாக எங்கே படிக்கணும், இப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அது எங்கே படிக்கணும், இது வரைக்குமே 9 டெஸ்ட்லேயுமே கண்டிப்பாக ஹோமோஃபோன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கண்டிப்பாக ஹோமோஃபோன்ஸ் இருக்கும். அதனால் அந்த ஹோமோஃபோன்ஸை எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அவங்க எந்த சோர்ஸை வச்சுட்டு உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட் பார்த்தோம், ஒரு முழுமையாக உனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய முயற்சியாக இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். நாம் இதில் என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ், அனகிராம், சிங்குலர் ப்ளூரல், டிட்டர்மைனர்ஸ், பெர்சனிஃபிகேஷன், இமேஜினரி, பிளெண்டட் வேர்ட்ஸு, ஹோமோனிமு, ஃப்ரேசல் வேர்பு, இதை பற்றி கொஞ்சம் முழுமையாக பார்க்க போகிறோம். மற்றது இதுக்கு எல்லாமே நான் கொஷின்ஸ் கொடுப்பேன். இந்த கொஷினை பார்த்து ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து படிக்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தோம், அட்லீஸ்ட் ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். படிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதுக்கு முன்னாடி படிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, கடினமான வேலையை செய்யும்போது தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம் அப்படின்னா அதே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்டே போக வேண்டியதான். சிம்பிள் பெட்டில் படுத்திருக்கோம், எந்திரிச்சு வேலை செஞ்சால் தான் அந்த நாளைக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தானே. அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. அடுத்த என்ன செய்யலான்னு யோசிங்க. நீங்கள் எஸ்டிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே முக்கியம். அதே மாதிரி டிஆர்பிலேருந்து எந்த கொஷின் கேட்டிருந்தாலும் அந்த கொஷினை சோர்ஸாக வச்சுக்கோங்க. எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, வாயில் தான் இருக்குது வழி. அதை கேட்டு எப்படி வாங்கணுமோ வாங்கிடுங்க. அப்புறம் ரொம்ப பேசாதீங்க, நடத்துங்க. ரொம்ப பேசாதீங்க மேடம், எனக்கே டைம் இல்லாமல் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, கம்மியாக பேசுங்க அப்படின்றீங்க. அதனால் கம்மியாக பேசிட்டு முடிச்சுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். விச் ஒன் இஸ் த ராங் பேர் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ்? இதில் கீழே இருக்கிற பேரில் எது ஹோமோஃபோன்ஸுக்கு ராங்கானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எது? நோ நோ, டூ டூ, பிபி எல்லாமே ஹோமோஃபோன்ஸ் தான். இதில் வாட்டர் வாட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் வாட்டர்னு இருக்குது. இது மட்டும்தான் தவறானது. ஹோமோஃபோன்ஸ் எங்கே இருக்குது? ஹோமோஃபோன்ஸ் 8th இருக்குது. ஹோமோஃபோன்ஸை பற்றி 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 7ன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன? ப்ரொனவுன்சேஷன் சேமாக இருக்கும், மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஷ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனவுன்சேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆர்கின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஹோமோஃபோன் பற்றி கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் இருக்கும், எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். அதனால் ஹோமோஃபோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று டெஃபினேஷன் கொடுப்பாங்க, இல்லையா வேர்டை கொடுத்துட்டு இதில் எது ஹோமோஃபோன் இல்லைன்னு கேட்பாங்க. அப்படியும் இல்லையா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் எந்த ஹோமோஃபோன் கரெக்டாக பொருந்துன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பார்க்கலாமா? நியூ, ஹோல், நைட்டு, சி. இதுக்கு மீனிங் தெரியணும். நியூனா புதிய, KNEWனாக்கா நோக்கு பாஸ்டன்ஸ் தான் நியூ. ஹோல் அப்படின்னா தொலைவோடு, ஹோல் இருக்குது அப்படின்னா ஒரு ஓட்டைன்னு சொல்லுவோம்ல, அதான் HOLEனா ஓட்டை. WHOLEனா மொத்தமாக ஹோலாக சேர்க்குறது அப்படின்னு அர்த்தம். KNIGHனாக்கா வீரர்னு அர்த்தம், NIGHனா இரவு, சீனா பார்க்குறது, SEAனாக்கா கடல். அவ்வளோதான். அடுத்து கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் வேர்டை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஐ எம் நாட் அலவுட் டு ட்ரிங்க் த சோடா, த விண்ட் ப்ளூ த லீவ்ஸ், ஐ வில் மீட் மை ஃப்ரெண்டு, ஹீ வில் பிளே த ரோல் இன் த செகண்ட் பிளே, ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. இப்போ அலவுடுன்னு வரும். ஐ எம் நாட் அலவுடு, ALLOWEDங்கிறது தான் அலோவ் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது. இதே ALOUDங்கிறது சத்தமானு வரும், அப்போ அது பொருந்தாது. அலவுடு, ALLOWEDங்கிறது தான் இங்கே பொருந்தும். இதுதான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் 1 மார்க்கு. த விண்ட் டேஷ் த லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த விண்ட் என்ன பண்ணும்? காற்று எங்கே ஊதுது? இலையை ஊதுது, லீவ்ஸை ஊதுது. ஊதுதுங்கிறதுக்கு BLEW தான் வரும். BLUEங்கிறது என்னது? நீல நிறத்தை குறிக்கும். 3rd கொஷின் பாருங்கள். ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்டு, ஐ வில் மீட் மை ஃப்ரெண்டு. மீட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். MEET தான் மீட்டு.
MEAT அப்படின்னு வரும்போது அது இறைச்சியை குறிக்கும். அடுத்து ஹீ வில் ப்ளே த ரோல். ரோல் என்ன வரும்? டேஷ் இந்த செகண்ட் ப்ளே த ரோல். என்ன ரோல் வரும்? ரோல் அப்படின்னா ROLLங்கிறது என்னது? உருளையாக இருக்கும்ல, சுருளை தான் ரோல்னு சொல்லுவாங்க. ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது WL வரும். அதே இது கதாபாத்திரம் அப்படிங்கும்போது ROLEன்னு வரும். அடுத்து ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. சீன் த மூவி ஆல்ரெடின்னு வரணும். அப்போ சீன்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங்? சீன் அப்படின்னா பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு SEEN வரணும். அதை கொடுத்தா தான் ஒரு மார்க்கு. SEEN அப்படிங்கிறது காட்சியை குறிக்கும். சீன் ஒரு சீனை மட்டும் குறிக்கும். ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு SEEN வரும். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஹோமோனிம். இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக் டு லுக் அட் த டியூவா? டியூனா என்னது? டியூ கட்டுறது கிடையாது. டியூ அப்படின்னா பனித்துளின்னு அர்த்தம். டியூனா பனித்துளி ஆன் த கிராஸ் மேலே இருக்கிற பனித்துளிக்கு டியூ, DEW. சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் த தமிழ்நாடு. கேபிட்டல் CAPITAL தான் வந்து கேபிட்டல், அதாவது தலைநகரங்கிறதுக்கு TIL வரும். TOL அப்படின்னா முதலீடு இல்லை கட்டடம், அதை தான் வந்து TOLக்கு வரும். இங்கே நம்ம போட வேண்டியது CAPITAL தான் போடணும். ஐ வாஸ் வெரி போர் லாஸ்ட் வீக். போர்டு அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லுவோம்ல, BORE தான் போர். அதே BOARDங்கிறது என்னது? BOARD போர்டு, நம்ம எழுதுவோம்ல போர்டு, அந்த போர்டை குறிக்கும். அதனால் அது வராது. அப்போ இங்கே பொருந்த வேண்டியது BORED தான் பொருந்தும். அடுத்து த கேட் கேட்ச் த டேஷ் ஆஃப் எ மவுஸ். கேட் வந்து எதை வச்சு பிடிக்கும்? ஸ்மெல்லை வச்சு பிடிச்சிரும். ஸ்மெல்லை வச்சு தானே பிடிக்கும். அப்போ ஸ்மெல்லுக்கு என்ன வரும்? CENT வருமா SENT வருமா? CENTயா SENTயா? SENT தான் சென்ட்டு. ஸ்மெல்லுக்கு வந்து SENT வரும். CENTங்கிறது நாணயத்தை வந்து சென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து CENT வரும். இப்போ SENT அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்மெல்லுக்கு வரும். இங்கே பாருங்கள், சன்னு கொடுத்துருக்காங்க. த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். SONங்கிறது மகனை குறிக்கும். SUN அப்படிங்கிறது தான் இங்கே பொருந்தும். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸையும் படிச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா ஹோமோஃபோன்ஸ் வேர்ட்ஸையும் சொல்கிறேன். நீங்கள் மெட்டீரியலும் வச்சிடல, புக்கும் வச்சிடலன்னா இந்த எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும், உங்களால் ஒரு மார்க் வாங்கிட முடியும். பாருங்கள், ஹேர் HARE காட்டு முயல். ஹேர்னா தலைமுடி, சேல்னா விற்பனை, சாயில்னா பறக்கும் கப்பல், பாய்க்கப்பல் இருக்கு இல்லையா, பாய்மர கப்பல் தான் சாயில். பேர்னா ஜோடி, PERனா பேரிக்காய். டெசர்ட்னா பாலைவனம், டெசர்ட்னா இனிப்பு உணவு. ஸ்பெல்லிங்கோட எழுதுங்க. அடுத்து ரீடுனா படி. ரீடு REEDனா நாணலை குறிக்கும். டீர்னா மான, டியர்னா அன்பான. ஐனா நான், EOEனா கண்ணை குறிக்கும். பைனா வாங்குறது, BY பை அப்படின்னா மூலம் அருகில், பாய் சொல்லுவோம்ல அந்த பாய். மீட்னா இறைச்சி, மீட்னா சந்திக்கிறது. மீட்னா சந்திப்பு, MEEDனா மீட்னா சந்திப்பு. வேஸ்ட்னா வீணாக்கிறது, வைஸ்னா இடுப்பு, WAIST. ரைட்னா சரி, ரைட்னா வலதையும் குறிக்கும். அதே WRIT அப்படின்னு வரும்போது இடுப்புன்னு குறிக்கும். WRIT வந்து எழுதுவது, RIGHT சரின்னு அர்த்தம். சீனா கடல், சீனா பாரு. ஒன்றுனா ஒன்று, ஓன் அப்படின்னா சொந்தமான. ஃப்ளவர் அப்படின்னா பூ. ஃப்ளோரியா, FLOURனா மாவு. சன், SONனா சன் மகன், SUNனா சூரியன். பீனா இரு, பி அப்படின்னா தேனி. இவ்வளோதான் வேர்டு. இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது எழுதி ஒரு தடவை போகும்போது ரீகால் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போது செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஷினில் விச் பேர் இஸ் அனகிராம் பேர்னு கேட்டிருக்காங்க. அனகிராம்னா நான் ஒரு கொஷினில் சொல்லியிருப்பேன். அனகிராம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டில் இருக்க ஸ்பெல்லிங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு வேர்டை கொண்டு வரது தான் வந்து அனகிராம். அனகிராமுக்கு டெஃபினேஷனை கொடுத்துட்டு இது ரைட்டாக ராங்கான்னு கேட்கலாம். இல்லை அனகிராமோட என்ன வேர்டு அனகிராம் வேர்டுன்னு கேட்கலாம். இருக்கிற வேர்டை அனகிராமாக மாற்றி சொல்லுன்னு கேட்கலாம். இப்படி வேணால் கேட்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து அனகிராம் பேருன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, சன்னு, CC. இதில் ஈட்டுங்கிறத மாற்றினா டீயாக வரும். இதுதான் வந்து அனகிராம் வேர்டு. இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 9ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 11 இருக்குது அனகிராம். இதில் அனகிராம்ங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு டேஷ் இஸ் எ வேர்ட் ஆர் ஏ ஃப்ரேஸ் ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டிப்பிக்கலி யூஸிங் ஆல் த ஒரிஜினல் லெட்டர்ஸ்னு கொடுத்துருவாங்க. இது என்ன அப்படின்னா அனகிராம். ஒரு வேர்டில் இருக்கிற லெட்டரை கீழே பாருங்களேன், அப்படியே மாற்றி லெமன்கிறதுல LEMON இதை லெட்டரை அப்படியே மாற்றி போடும்போது மெலன் அப்படின்னு கிடைக்கிது இல்லையா, இதை தான் வந்து
அனகிராம்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸி. இதுக்கு 5 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. நீங்களே கூட எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ எல்போக்கு என்ன வரும்? எல்போனா பிலோன்னு, செக்ஷன்னா நோட்டீஸ், வீவர் அப்படின்னா ரிவ்யூ, ரிபில்ஸ் அப்படின்னா ஸ்லிப்பர், நீட்லெஸ் அப்படின்னா லெசண்ட் அப்படின்னு வருது. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் இருக்கும் அனகிராம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் நம்ம கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஈஸ்ட்டு ப்ரெட்டு கேர்டு என்ன வரும்னு கேட்பாங்க. ஈஸ்ட்டுக்கு ப்ரெட்டுன்னு வரும், கேர்டுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க. ஈஸ்ட் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரெட்டு. ப்ரெட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட் பயன்படுது. சிமிலாரிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேர்டு. கேர்டு எதில் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. இதில் நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க இப்படி கொடுத்துருவாங்க. ஃபில் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஈஸ்ட் ப்ரெட்டுன்னு கொடுப்பாங்க, கேர்டு என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத கொடுத்துட்டு கேட்பாங்க. ஆன்சர் கேர்டுக்கு பாக்டீரியானால தான் கேர்டு உருவாகுது. அடுத்து ஃபோர்த்து, சூஸ் த கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சிலபஸ். சிலபஸ் அப்படிங்கிறது சிங்குலரு, இதுக்கு என்ன ஃப்ளூரல்னு கேட்குறாங்க. சிலபஸ்க்கு ஃப்ளூரல் என்ன? சிலபி. சிலபிங்கிறது தான் வந்து ஃப்ளூரலு. இதுவும் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, சிங்குலர் அண்டு ஃப்ளூரல். இதுலேருந்து தான் கேட்குறாங்க. இதில் ஒரு 30 வேர்டு இருக்கும். இந்த 30 வேர்டை தான் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. சம் நவுன்ஸ் பிகேம் ஃப்ளூரல் வென் வி சேஞ்ச் த வவ்வல். வவ்வலை மாற்றும்போது மாற்றுறது மென்னு மென்னு, ஃபூட்டு ஃபீட்டு, டூத்து டீத்து, கூஸ் வந்து ஜீஸ்னு மாறும். அதே மாதிரி யூஎஸை வந்து ஐயா மாற்றுறது கேச்சஸ் கேட்சி, ஃபங்கஸ் ஃபங்கி, சிலபஸ் சிலபி. நம்ம கொஷின் இதில் இருக்கு பாருங்கள், சிலபஸ் சிலபி. ஸோ ஐஎஸ் சேஞ்சஸ் இன்ட்டு இஎஸ்னு மாறும். இப்போ பாருங்கள், ஹைப்போதெசிஸ் ஹைப்போதெசஸ், ஓசிஸ் ஓசஸ், கிறிசிஸ் அப்படிங்கிறது கிரைசஸ்னு மாறும், கிறிசிஸ் கிரெசஸ்னு மாறும். இது மேலே இருக்கிற ரூலையும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எஸ்ஜிடிக்கோ இல்லை பேப்பர் 2ஆக இருக்கீங்கன்னா மேலே இருக்கிற ரூலை கொடுத்து கரெக்டானு கேட்பாங்க. யூஎம் சேஞ்சஸ் இன்ட்டு ஏ. எப்படி? பாக்டீரியம் பாக்டீரியா. மீடியமுக்கு என்ன ஃப்ளூரல்னா மீடியான்னு. கரிக்குலமுக்கு ஃப்ளூரல் கரிக்குலா. ஆட் எஸ் டு த ஃபர்ஸ்ட் வேர்டு இன்டு த ஹைப்போதெர்ட்னட் வேர்டு. ஹைப்போதெர்ட்னட் வேர்டு அப்படின்னாக்கா பாதியில் பிரிகிற வேர்டை தான் வந்து ஹைப்போதெர்ட்னட் வேர்டு. ஹைப்போதெர்ட்னட் வேர்டு அப்படின்னாக்கா நடுவில் ஹைஃபன் போட்டு வர்ற வேர்டு தான் வந்து ஹைப்போதெர்ட்னட் வேர்டு. அதில் ஃபஸ்ட்டு வார்த்தையிலே நீங்கள் எஸ் சேர்த்துடணும். ஃப்ளூரல்னால் ஃபஸ்ட்டு வார்த்தையில் எஸ் சேர்த்துட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சிஸ்டர் அப்படின்னா சிஸ்டர்ஸ் இன்லா, பிரதர் இன்லானா பிரதர்ஸ் இன்லா, ரன்னர் அப்புங்கிறது ரன்னர்ஸ் அப்புன்னு வரும். அடுத்து பாருங்கள், சிங்குலர் ஃப்ளூரலில் மாறாமலே அதே வேர்டே ஃப்ளூரலாக வரும். அது என்னென்ன வேர்டு? டீரு, ஃபிஷ்ஷு, ஹேரு, ஃபர்னிச்சரு, லக்கேஜ். இது எல்லாமே வந்து சிங்குலர் ஃப்ளூரல், ரெண்டுமே சேமான வேர்டு தான். இதை கூட கேட்கலாம். ஃப்ளூரலும் சிங்குலரும் சேமாக இருக்கிற வேர்டு எதுன்னு கேட்கலாம். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் சொல்லலாம். ஃபுட் அப்படிங்கிறது ஃபுட்ஸ்னு வரும். ரேடியஸ்க்கு ரேடி. கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறது கவர்னர்ஸ் ஜென்ரல்னு வரும். சிலபஸ்ங்கிறது சிலபின்னு வரும். டேட்டம் வந்து டேட்டான்னு வரும். இதில் கமாண்டர் இன் சீஃப் இருக்கு இல்லையா, அது கமாண்டர்ஸ் இன் சீஃபு. தெசிஸ் வந்து தெசஸ்ன்னு வரும். ஃபோரம் அப்படிங்கிறது ஃபோர்மான் கூட வரும், ஃபோரம்ஸ் கூட வரும். கேட்டிலுக்கு சேம் அதே கேட்டில் தான் வரும். ஜீனியஸ் வந்து ஜீனியஸஸ்னு வரும். இதே மாதிரி 1 to 5க்குள்ளேயும் உங்களுக்கு சிங்குலர் ஃப்ளூரல் கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது, ரூல்ஸையும் பார்க்கலாம். எதுக்கு ரூல்ஸ்னு சொல்கிறேன்னா, எஸ்ஜிடியில் ரூல்ஸை தான் கேட்பாங்க, அதனால் படிச்சுடுங்க. பேப்பர் 1 கூட கேட்கலாம், எஸ்ஜிடிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. படிக்கலாமா? சிம்பிளே ஆட் எஸ் அப்படின்னா கப்பு கப்ஸு, பால்ஸு. இதே இஎஸ் சேர்க்கணும், நேமிங் வேர்ட் பின்னாடி இஎஸ் சேர்க்கணும். எப்போன்னு கேட்டாங்கன்னா சிஹெச், எஸ்ஹெச், எஸ்ஸு, எஸ்எஸ் அண்டு எக்ஸ். இதில் எதை வேணால் கட் பண்ணி கொஷினாக மாற்றலாம், பார்த்துக்கோங்க. டார்ச் டார்ச்சஸ்ஸு, ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷஸ்ஸு, பஸ்ஸஸ்ஸு, கிளாஸஸ்ன்னு வரும். பாக்ஸஸ்ன்னு வரும். அடுத்து பாருங்கள், சிம்பிளி எஸ் சேர்க்கணும். எப்போ அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு வந்ததுன்னா எஸ் சேர்த்தா போதும். ஒய்க்கு பின்னாடி எஸ் சேர்த்தா போதும். டிஓஐ டாய், கேஇஒய் கி, இதிலெல்லாம் வந்து வவல்ஸ் வந்திருக்கு, அதனால் எஸ் சேர்க்குறோம். இதே வவல்ஸ் வரலை, கான்சனன்ட் வருது ஒய்க்கு முன்னாடி அப்படின்னா ஐஇஎஸ் சேர்க்கணும். லேடீஸு, பேபிஸ்ன்னு வரும். இப்போது 5th ஸ்டாண்டர்டில் எஃப்இ வந்தால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. விஇஎஸ்ஸாக மாறும், லீவ்ஸாக மாறும், நைஃப்ஸாக மாறும். அது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஓ வந்து இஇயாக மாறும், ஏஎன் வந்து இஎன்னாக மாறும், டூத்து டீத்தாவும், ஃபூட்டு ஃபீட்டாவும் மாறும், உமன் வந்து உமென்னு மாறும். உமன்
மேன் வந்து மென்னுன்னு மாறும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை தான் அஃபோபோனிக் வேர்டுன்னு கூட சொல்லுவாங்க. சரி, அடுத்து irregular plurals பாருங்க. சைல்டு, சில்ட்ரன், ஆக்ஸ், ஆக்ஸான், மவுஸ், மைஸ், தீஸ் ஆர் ஆல் வாட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் irregular pluralsம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் irregular plurals. அடுத்து ஷிப்பு, டீர் அப்படிங்கிறது சேம் வேர்டு, சிங்குலர் ப்ளூரல், ரெண்டுத்துக்கும் சேமாக வர்ற வேர்ட்ஸு. ஆட் இஎஸ் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஓ வந்தால் டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ்னு வரும். இதெல்லாம் தான் 5th இருக்கிற வேர்டு. ஒரே தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த ஆத்தர் ஆஃப் போயம் சி ஃபீவர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. சி ஃபீவர் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஃபீவர் யாருக்கு வந்துச்சு? சி ஃபீவர் ஃபீல்டுக்கு வந்தது. சி ஃபீவர் ஃபீல்டுக்கு வந்தது அப்படின்னு. கடலை பற்றின ஃபீவரு ஃபீல்டுக்கு வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் மேஸ் ஃபீல்டு தான் வந்து சி ஃபீவருங்கிற போயமோட ஆத்தர். அதே மாதிரி சி ஃபீவர் வந்து அவர் அப்படிங்கும்போது கரேஜ் யாருன்னு ஞாபகம் இருக்கா? கரேஜ் யார்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் வந்து. அவர் என்னன்னு சொல்கிறோம்? கெஸ்ட்டு வந்து பீப்புளுங்கிறது வந்துடணும். கெஸ்ட்டுனா யார் வருவா? பீப்புள் தான் வருவாங்க. அப்போ என்ன வரும்? பீப்புள்ஸ் போயட்னு வரும். பீப்புள்ஸ் போயட் யார்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரி, crocodile யார் ஆத்தர்? crocodile லூயிஸ் கேரல் தான் ஆத்தர். அவரோட ஃபேமஸ் ஓக் என்னன்னு கேட்டிருக்காங்க. crocodileோட லூயிஸ் கேரலோட ஃபேமஸ் ஓக் என்ன அப்படின்னா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். crocodile கார் ஏறி ஒண்டர்லாக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ட்ரீஸ் தெரியுமா? ட்ரீஸ்க்கு யார்? சாரா கால்ட்ரிட்ஜ். இந்த ட்ரீஸில் வந்து எஸ் வரும். அந்த எஸ் தான் வந்து நேமாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் யார்? ட்ரீமு கனவுல தான் வரும். என்னது? 6 முகம் கனவுல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரீம் வந்து 6 முகம். அதே மாதிரி டீம் ஒர்க்கு யார்? கரேஜ் யாரோ அவரே தான் டீம் ஒர்க்கோ. ஆல்பர்ட் கெஸ்ட். அவர் என்னன்னு சொல்கிறாங்க? லாரியட் ஆஃப் மிச்சிகன்னு சொல்கிறாங்க. போயட் லாரியட் ஆஃப் மிச்சிகனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அரசவை கவிஞர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மிச்சிகனில் அவர் அரசவை கவிஞராக போட்டிருக்காங்க. யார்? ஆல்பர்ட் கெஸ்ட்டு. அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த ரயில்வே கேரேஜ்னு ஒன்று வரும், ஞாபகம் இருக்கா? ரயில் ஏறின ராபர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே கேரேஜ் யார்? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ராபர்ட் தான் வந்து ரயில் ஏறினா, சன்னெல்லாம் கூட்டிகிட்டு ஏறினா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் டிட்டர்மைனர்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். டிட்டர்மைனர்ஸ்னால் என்ன இல்லை என்னென்ன வரும்? டிட்டர்மைனர்ஸ் சரி பார்க்கலாம். ஐ கேனாட் கேரி த லக்கேஜ் டேஷ் மோர் ஐ நீட் டேஷ் ஹெல்ப். ஐ கேனாட் கேரி த லக்கேஜ் எனி மோர்னு வரும். நோ லாங்கருக்கு எனி மோர். இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்ன வரும்? எனி மோர். ஐ நீட் எனக்கு மெனி ஹெல்ப் வேணும், நோ ஹெல்ப் வேணும்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? எனக்கு சம் ஹெல்ப் வேணும் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போது ஆன்சரு ஐ கேனாட் கேரி த லக்கேஜ் எனி மோர் ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு வரும். டிட்டர்மினர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிட்டர்மினர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து டிட்டர்மினர்ஸ் தான். நவுனை பற்றி சொல்லுது, நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது டிட்டர்மினர்ஸ். இப்போ ஆன் ஆப்பிள், ஏ கேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்னது? ஆர்டிக்கல் தானே. ஆர்டிக்கலும் ஒரு டிட்டர்மினர்ஸ் தான். அது வந்து என்ன செய்யுது? நவுனை பற்றி சொல்லுது, நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பாருங்கள், டிட்டர்மினர்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் இன்ட்ரடியூஸ் எ நவுன் அண்ட் ப்ரொவைட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்னு சொல்கிறாங்க. நவுனை பற்றின இன்ட்ரொடக்ஷனையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் டிட்டர்மினர்ஸ். இதையே கூட கொஷினாக கேட்கலாம். என்னென்ன டிட்டர்மினர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்டிகல்ஸ். இப்போது ஆர்டிகல்ஸை வந்து டேஷாக கொடுத்துட்டு அண்ட் யூரோப்பியன் காயின் அண்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஃபில் த டிட்டர்மினர்ஸ்னு கொடுத்துருவாங்க. நமக்கு பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கும். டிட்டர்மினர்ஸ் பற்றி படிச்சிருந்தா தான் ஆர்டிக்கலும் டிட்டர்மினர்ஸ்னு தெரியும் இல்லையா? படிக்காதவங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால் டிட்டர்மினர்ஸுங்கிறது ஆர்டிக்கலும் உண்டு. ஆர்டிக்கல் உண்டு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் உண்டு, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் உண்டு, குவான்டிஃபயர்ஸ் உண்டு. குவான்டிஃபயர்ஸ், கார்டினல் நம்பர், ஆர்டினல் நம்பர், இது எல்லாமே எதில் தான் வரும்? டிட்டர்மினர்ஸில் தான் வரும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது 9th புக்கில் இருக்குது, 184 பேஜில் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தி வரும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னு அப்படின்னா திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறது. பொசசிவ் அப்படிங்கிறதுல மை, அவர், யுவர், ஹிஸ்ஸு, ஹர்ரு, இட்ஸு, தர் இதெல்லாம் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் டிட்டர்மினர்ஸ்.
குவான்டிஃபையர்ஸுங்கிறது சம்மு, எனி, ஃபியூ, லிட்டில், மோர், மச், மெனி, எவரி இந்த மாதிரி வேர்டில் வந்து சென்டென்ஸில் வந்து சம்மை கொடுத்துட்டு இது என்ன டினோமினர்னு கேட்கலாம். குவான்டிஃபையர் டினோமினர். அடுத்து கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னா 1 2 3 20 40 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து கார்டினல். இதே ஆர்டினல் நம்பர்னால் ஆர்டராக சொல்கிறது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 24th 25th அந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்னு சொல்லுவோம். அதை தான் வந்து ஆர்டினல் நம்பர்னு சொல்லுவோம். இதையும் கூட கொஷினாக கேட்டிருந்தாங்க. சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர். இது வந்து 9th இருக்குது. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். குட் யூ பிரிங் மீ டேஷ் டூல்ஸ் ஐ லெஃப்ட் இன் த கார்டன். டேஷ் டூல்ஸ் ஐ லெஃப்ட் இன் த கார்டன். தோஸ் டூல்ஸ். டேஷ் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். த எர்த். ஐ ஃபவுண்ட் டேஷ் 1 rupee காயின். என்ன வரும்? தான் வரும். 1 rupee காயின். 1ன்னு படிக்கூடாது. 1 rupee காயின். There are not dash students in the library. There are many students in the library. There aren't not many students தான் வரும். அடுத்து it was dash unforgettable moment and it was an unforgettable moment. It was an unforgettable moment. I haven't got dash picture in my bedroom. Any pictures in my bedroom. He said that he wanted to become an engineer. Became an engineer. அடுத்து Kokila gave a pen to dash child in the classroom. Each child in the classroom. I got to solve dash math problems before I go to sleep. Summa இனியா சம்னு வரணும். கரெக்டாக பாசிட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ் சென்டென்ஸு. India is dash largest democracy in the world. India is dash the largest. அடுத்து my father does not drink much coffee. mini coffee. much coffeeன்னு வரும். ஏன்னா அது அன்கவுண்டபிளாக போயிட்டுருக்கலாம். அதனால் I always keep dash money in my wallet for emergency. I always keep some money in my wallet. This year we are celebrating my sister's ஆர்டினல் வருமா கார்டினல் வருமா? இந்த இடத்துல 2 பர்த்டேன்னு சொல்லுவீங்களா, செகண்ட் பர்த்டேன்னு சொல்லுவீங்களா? செகண்ட் பர்த்டே. இல்லை இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆர்டினல் வேர்டு வருமா இல்லை கார்டினல் வேர்டு வருமானு கேட்பாங்க. அப்போ கூட ஆன்சர் சொல்ல ரெடியாக இருங்க. அடுத்து ஐ ஹாவ் டேஷ் பென்சில்ஸ் வித் மீ. ஐ ஹாவ் இப்போ என்ன வரும்? 3rd பென்சில்னு சொல்லுவீங்களா 3 பென்சில்னு சொல்லுவீங்களா? 3ன்னு தான் சொல்லணும். அடுத்து வாட் இஸ் தட் நாய்ஸ்? ஐ திங்க் இட் இஸ் an aeroplane. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸாவது சொல்லி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். டைம் ஜாஸ்தியாகுது. அதனால் அடுத்த பதிவில் பேலன்ஸும் கொடுக்குறேன். தொடர்ந்து படிங்க. ஒரு வேர்டு ஒரு மார்க்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சு படிங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.